ஓம் நம சிவாய. நமக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய சில நினைவுகள் இருக்கலாம். நடந்து முடிஞ்ச நினைவுகள் என்ன தான் நம்ம கட்டுப்படுத்தினாலும் நம்மளோட கட்டுக்குள்ளே இருக்காது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி அந்த எண்ணங்கள் நம்ம மனசு தொடர ஆரம்பிச்சது அப்படின்னு யோசிக்கணும். அது ஒரு கற்பனையாக தான் தொடர ஆரம்பிச்சிருக்கும். எப்படின்னா, ஒரு விஷயம் நடக்காமலே கற்பனை செய்கிறது, அந்த நபரை, அந்த பொருளை, இல்லை நடக்க போகிற அந்த விஷயத்தை, நம்மளோட சக்ஸஸை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த இமேஜினேஷன் சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் சேர்ந்து அது நடக்காமல் போன பிறகு ஒரு பெரிய தொல்லையாக நம்மளோட கற்பனையில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, ஒரு நபரோட நினைவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை நம்ம மறக்கிறதுக்கான இந்த சிம்பிளான ஒரு தியானம் என்ன அப்படின்னா, நம்ம திரும்பவும் இமேஜினேஷன் பண்ணணும். எப்படி இமேஜினேஷன் பண்ணணுன்றது தான் முக்கியம். அதாவது நம்மளோட எண்ணங்கள் பிரிகிறதா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி சொல்கிறது? நம்ம தியானத்தில் உட்காந்து நம்ம அதை எப்படி கற்பனை பண்ணுறதுன்னா, ஒரு 2 பறவையை கூட நினச்சிக்கலாம். அதில் ஒன்று விலகி போகிற மாதிரி, விலகி போகிறது எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக உயரமாக பறக்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். இல்லை நம்ம போட்டுட்ருக்க ஒரு அழுக்கான ஒரு துணி, அதை நம்ம களைஞ்சி எரிஞ்சிடுற மாதிரி நம்ம ஒரு கற்பனை செய்யலாம். இது கற்பனை கிடையாது, நம்ம தியானத்தில் இதை உணரணும். நம்ம அந்த அழுக்காக உள்ள ஒரு துணியை நம்ம மேலே இருந்து ரொம்ப ஒரு வெறுப்போடு எரியிற மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பறவையிலேருந்து இன்னொரு பறவை பறந்து போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத நினச்சிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா, நம்மக்கிட்ட இருந்து எந்த நபரன்னு நம்ம நினச்ச துன்பத்துக்கு ஆளாயிட்ருக்கோம், அவங்க இறந்துருக்கலாம். இல்லை இப்போவுமே இருந்து ஒரு புரிதல், ஒரு மனசு ஒரு பிரச்சனையில் நம்ம பிரிஞ்சிருக்கலாம். அதனால் அந்த நபருக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள, நீங்கள் கண்ணை மூடி தியானம் செஞ்சதுக்கப்புறம் இடையில் இருக்க அந்த ஜாயின், நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஊர்லேருந்து எந்த ஊருக்கோ நீங்கள் போகிறீங்க, அப்போயுமே அந்த எனர்ஜி லைன் உங்களை விட்டு போகலை. அதாவது 2 பேரையும் சேர்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் மறக்கணும்னு நினச்சாலும், அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து வெளியே வரணும்னு நினச்சாலும், அந்த கனெக்ஷனாக இருக்கிறது உடையாமலே இருக்குது. அப்போ அந்த ஒரு ஜாயின் பண்ணுற லைன், உங்களையும் அந்த ஆத்மாவையும் ஜாயின் பண்ணுற லைன் கட்டாகி விழுற மாதிரி, ஒரு நபருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கனெக்ஷனுக்கு ஒரு லைன், ஒரு கயிறு மாதிரி ஒரு எனர்ஜி லைன் இருக்கதை நீங்கள் உணரணும். அதாவது கற்பனையிலே நீங்கள் தியானத்தில் ஈடுபடணும். அப்போ அந்த எனர்ஜி லைன் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்க இடத்தை தாண்டி எந்த இடத்துக்கு போனாலும், உங்கள் மனம் வேதனையில் இருக்கும்போது அந்த எனர்ஜி லைனை உங்களால் மெடிடேஷனில் கட் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப கட்டாகிற மாதிரி நினச்சிக்கணும். வெட்டுப்பட்டு விழுகிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து இமேஜினேஷன் பண்ணணும். அது திரும்ப திரும்ப ஜாயின் ஆகிறது உங்களால் உணர முடியும் இந்த மெடிடேஷனில். அது ஜாயின் ஆகிட்டே இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப கட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ், நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறத காட்டி எந்தெந்த பிளேஸ்லாம் ரொம்ப தூரமானது, இல்லை இதுக்கு முன்னாடி இவங்களை விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி போயிருந்தால் நம்ம எவ்வளோ துன்பத்துக்கு ஆளாகும், இல்லை அந்த இறந்து போன நபரோட நினைவுகள், அவங்க எந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சது, எதனால் முடிஞ்சது, அந்த நினைவுகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு நீங்கள் தூரமாக போயிட்டுருக்கீங்க. அப்போவுமே அந்த கனெக்ஷன் கட்டாகாமல் இருக்கதை நீங்கள் கற்பனை செய்யலாம். ஆனால் இதை கட் பண்ணுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறது தான் இந்த மெடிடேஷன். ஒரு பறவை பறந்து போகிற மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு பறவை பக்கத்தில் இருந்து அங்கே அமர்ந்துட்டுருக்க அந்த பறவையும் கவலைப்படலை, பறந்து போயிட்டுருக்க பறவைக்கும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் உயர தான் பறந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்க அந்த அழுக்கு துணி, பல நாளான ஒரு ரொம்ப கரை படிஞ்ச ஒரு துணியை நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு இமேஜினேஷன். இந்த எனர்ஜி லைன் கட்டாகி விழுற மாதிரி, நீங்களே அதை உடச்சி எறிகிற மாதிரியான இமேஜினேஷன். இதை தொடர்ந்து நீங்கள் இந்த இமேஜினேஷனை பண்ணும்போது லாஸ்ட்டில் நீங்கள் கட் பண்ணாமலே அந்த எனர்ஜி லைன், அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது, நீங்கள் எவ்வளோ தூரமான ஊருக்கு போனாலும், பக்கத்துலேயே இருக்க அந்த நபர் இருக்க, இந்த விஷயங்கள் இருக்க ஊர்லேயே இருந்தாலும், அந்த எனர்ஜி லைன் கட்டானதை நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறமா
அது திரும்ப ஜாயினே ஆகாது. உங்களோட இமேஜினேஷனில் கண்டிப்பாக அது ஜாயின் ஆகாது. நீங்கள் கரெக்டாக இங்கே மெடிடேஷனை பண்ணணும். அது ஜாயின் ஆகாமல் போகிறப்ப அந்த லைன் உங்ககிட்டையும் பிரிஞ்சு வெட்டுப்பட்டு கிடக்க அந்த ஒரு எனர்ஜி லைன் வந்து இப்போ உங்களுக்குள்ளே ஒடுங்குறதையும் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். உங்கள் உடலாக அந்த கட்டான பாதி உங்களோட கனெக்ட் ஆகிருச்சு. அவங்க சைடு கட்டான அந்த எனர்ஜி லைன் அவங்களோட மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல், துன்பம் தரக்கூடிய எந்த ஒரு நினைவும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகுறதை நம்ம உணரலாம். ஓம் நம சிவாய.